ஸோ கருப்போட ஆடியோ லான்ச்லயே வந்துட்டு நெறைய விஷயங்கள் நெறைய பேர் பேசியிருந்தாங்க. ம். அதுல டைரக்டர் ஒருத்தர் அவர் பேசினது வந்துட்டு என்னன்னா, எனக்கு மதுரையில தான் அந்த ஆடியோ லான்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை ம். இருந்துச்சு. ம். நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. ம். பர்ட்டிகுலரா ஏன் அவர் போய் மதுரையில தான் அந்த ஆடியோ லான்ச் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு? அதாங்க. இப்ப அது சென்னையிலயும் பண்ணியிருக்கலாம். இன்னும் ஒர்க் அவுட் கூட ஆயிருக்கலாம். ம். ஆனா அந்த மண்ணும், மண் சார்ந்த மக்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஒரு பீரியட் நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு 8 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி மதுரை, மதுரை அந்த படம், இந்த படம் மதுரை சார்ந்த படங்கள் நெறைய வந்துச்சு. அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆ. ஒரு சர்டன் பாயிண்ட் என்ன பண்ணாங்கன்னா, கன்டென்ட்ட புழிஞ்சு எடுத்துட்டாங்க. மதுரைனாலே போர் அடிச்சு போச்சு. நெக்ஸ்ட் எந்த அளவுக்கு ஆச்சுன்னா, மதுரையில மக்கள் பேசுற ஸ்லாங் இருக்குல்ல, அது வந்து இன்டர்நெட்ல ட்ரோலா மாறிடுச்சு. ஓகே. அந்த இழுத்து இழுத்து பேசுவாங்கல்ல, என்ன சொல்றது, இயல்பா பேசுற விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, அது மக்களுக்கு ட்ரோல் கன்னடா மாறுற அளவுக்கு கன்டென்ட் புழிஞ்சிட்டாங்கன்னு சொல்றேன். சோ அப்படி இருக்கப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்து டோட்டலா எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. மதுரை கன்டென்ட்ல இருந்து டோட்டலா வெளில வந்துட்டாங்க. இது ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லி. சோ அப்ப இங்க அந்த படம் கதைக்களம் வந்து அங்க சார்ந்து இருக்கப்ப, அங்க இருக்க மக்களை கொண்டாடணும். அங்க இருக்க மக்களும் படம் பார்க்கறனால படம் ஓடிட்டு இருக்கு. சோ டோட்டலா நீங்க சென்னை, சென்னை சார்ந்து இல்ல திண்டிவனம், விழுப்புரம் இந்த மீட்டருக்குள்ளே படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எப்படி சொல்றது, திருவள்ளூர் அந்த சார்ந்த படங்கள் கதைக்களம் வச்சு எடுத்துட்டு இருக்கீங்கன்னா, மக்கள் அங்க இருக்க மக்களும் பாக்குறாங்க. அப்ப எப்பதான் மக்கள் கனெக்ட் பண்ணிக்கிறது? கிராமத்து மக்கள் எப்பதான் திரைப்படங்களை கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களால? சோ அப்ப அதுக்கான ஆப்ஷனா அந்த படம் வருதுன்னா, உங்களுக்காக அந்த படம், உங்களை செலிப்ரேட் பண்ண தான் அந்த படம். சோ அப்ப இந்த ஆடியன்ஸ் இங்க வைக்கிறோம், நீங்க கொண்டாடுங்க, இங்க இருந்து ஹப் பரவட்டும், அந்த வைப் பரவட்டுங்கிறது தான். சோ மதுரையில இந்த ஆடியன்ஸ் வச்சதை விட சிறப்பான சாய்ஸ் வேற எதுவுமே இல்லைன்னு நான் சொல்லுவேன். சூப்பர் சார்.